விநாயகர் சதுர்த்தி ஆஃபர் தான் நம்ம பார்க்க போறோம். எங்கேயுமே கிடைக்காத அளவுக்கு ஆன்லைன்ல நீங்க எங்க தேடினாலும் இந்த பிரைஸ்ல கிடைக்காத அளவுக்கு உங்களுக்கு ஒரு காம்போ சூப்பரா ரெடி பண்ணிட்டு வந்திருக்கோம். நச்சுன்னு 4 காம்போ. நம்ம அக்ரோ ஷாப்பில காஸ்ட் அயர்ன் காம்போஸ் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆகஸ்ட் 15க்கு போட்ட காம்போக்கு வந்து நல்ல வரவேற்பு கிடைச்சது. அதனாலேயே என்னால வந்து ரெகுலரா வீடியோ போட முடியாத சூழ்நிலை கூட வந்ததுங்க. சோ இந்த ஆஃபர் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஒவ்வொரு காம்போவுமே வந்து பார்த்து பக்குவமா ரெடி பண்ணிருக்கோம். அதுல காம்போ நம்பர் 1 என்ன வருது அப்படின்னா ஊத்தாப்ப பேன், அதாவது 3 பெட்டு இருக்கிற ஊத்தாப்ப பேன் பிளஸ் 12 பெட்டு இருக்கிற பனையார கல்லுங்க. சோ இது ரெண்டுமே கிட்ஸுக்கு ஃபேவரா இருக்கட்டும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் காம்போவா இந்த காம்போவா நம்ம போட்டிருக்கோம். ஊத்தாப்ப பேன் பிளஸ் பனையாரக்கல் ரெண்டுமே கிட்ஸுக்காகங்க, ஸ்பெஷலி ஃபார் கிட்ஸ். உங்க வீட்ல குட்டீஸ் இருந்தா இதை கண்டிப்பா வந்து வாங்கி கொடுங்க. சோ இந்த காம்போ ஓகே, என்ன பிரைஸ் வருது அப்படின்னா கடைசியா சொல்றேன். சோ ரெண்டாவது காம்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஷ் ஃப்ரை பேனுங்க. சோ நம்ம நார்மலா வந்து என்ன பண்ணுவோம், நம்ம ஒரே ஒரு தோசை தவா வச்சிருக்கோம் அப்படின்னா ஃபிஷ்ஷையும் நம்ம அதிலே போட்டுதான் ஃப்ரை பண்ணுவோம். அதே மாதிரி சிக்கன் ஏதாவது நீங்க வந்து ரோஸ்ட் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்க அதே தோசைகள்ல தான் மேக்ஸிமம் போடுவோம். சோ அதுக்காக வேண்டிதான் இந்த ஃப்ரை பேனுங்க, அதாவது ஃபிஷ் ஃப்ரை பேன் அப்படின்னு நம்ம இதுல நேம் வச்சிருக்கோம். நீங்க இதுல வந்து எது வேணாலும் நீங்க போட்டு ஃப்ரை பண்ணலாம். பட் ஸ்பெசிபிக்கா ஃபிஷ்ஷுக்காகவே நீங்க தனியா எடுத்து வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்தியான ஒரு ஃபிஷ் ஃப்ரை உங்களுக்கு இதுல வந்து கிடைக்கும். சோ இது கூடவே அதாவது இந்த காம்போ கூட வரது நமக்கு டபுள் ஹேண்டில் காஸ்ட் அயர்ன் தோசை தவா. சோ தோசை தவாவை பெர்ஃபெக்ட்டா தோசைக்கு மட்டும் பயன்படுத்திக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை பேனை வந்து நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்கு மட்டும் பயன்படுத்திக்கலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா 8 இன்ச் வருங்க. சோ 8 இன்ச் வரும். இது வந்து 11 இன்ச் வருது டபுள் ஹேண்டில். சோ இது பிரைஸும் நான் கடைசியா சொல்றேன். வெயிட் பண்ணுங்க. ரொம்ப 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 கம்மி பிரைஸ்ல நம்ம போட்டிருக்கோம். சோ அடுத்தது காம்போ நம்பர் 3. காம்போ நம்பர் 3ல வரது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கில்லட் 8 இன்ச் இருக்கிற ஸ்கில்லட். ஸ்கில்லட்டை பத்தி உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நீங்க நிறைய வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா காஸ்ட் அயர்ன் மேல உங்களுக்கு அடிக்ஷன் இருக்குது அப்படின்னா. சோ ஸ்கில்லட்டோடைய பர்பஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நீங்க இதை வந்து மல்டி பர்பஸா யூஸ் பண்ணலாம். நீங்க இதுல வந்து ஃப்ரை பேனாவும் நீங்க இதை பயன்படுத்திக்கலாம். இல்ல கொஞ்சமா ஏதாவது நீங்க கிரேவி செய்யறதுக்கும் இதை பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்றதுல இதுல நல்லா வரும். நாங்க அதுக்கு தான் இதை வந்து பயன்படுத்துறோம். சோ இந்த ஸ்கில்லட் வித் டீப் கடாய்ங்க. சோ டீப் கடாய் அப்படின்றது நாமள சின்ன பிள்ளையில இருக்கும்போது நம்ம பாட்டி முறுக்கோல் அதிரசமோ சுட்டு தரது வந்து இந்த மாதிரி டீப் கடாயில தான் இல்லையா. சோ இப்பதான் நம்ம இது எல்லாத்தையும் மறந்துட்டோம். ஏன்னா இது வந்து இரும்பு தானே அப்படின்னு இது சாதாரணமா நினைக்கிறோம். இந்த காஸ்ட் அயர்ன் அப்படின்றது வார்ப்பிரும்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சமைக்கும் பொழுது நம்ம ஃபுட்டு கூட கொஞ்சமா அயர்ன் கண்டென்ட் கலக்கிறதுனால இப்ப நிறைய நம்ம பெண்களுக்கு பிரச்சனை என்ன வருது, அனீமியா ஜாஸ்தியா இருக்கு இல்லையா. சோ ரத்த சோகையை வந்து இது மூலமா நம்ம கொஞ்சமா கட்டுப்படுத்திக்கலாம். சோ அதனால நம்ம காஸ்ட் அயர்ன் ரெகுலரா யூஸ் பண்ணலினா கூட வாரம் 2 முறை 3 முறையாவது நம்ம காஸ்ட் அயர்ன் ப்ராடக்ட்ஸ்ல சமைக்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த டீப் கடாய் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 இன்ச் டீப் கடாய், அதே மாதிரி 8 இன்ச்ல வந்து ஸ்கில்லட்டுங்க. சோ இது வந்து காம்போ நம்பர் 3. சோ காம்போ நம்பர் 4 பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு காம்போ. என்னன்னா ஆப்பச்சட்டிங்க. சோ ஆப்பச்சட்டி நாங்க என்ன பண்ணோம், இதுக்கு முன்னாடி எல்லாம் எங்க வீட்ல இந்த கடாய் இருக்கு இல்லையா, இந்த டீப் கடாய், இந்த டீப் கடாயை நாங்க ஆப்பச்சட்டியாவும் பயன்படுத்துறோம். அதுல என்ன எனக்கு ஒரு டிராபேக் இருந்துச்சுன்னா அதை தூக்கி என்னால அந்த ஆப்பத்துக்கு சுத்த முடியல. சோ அது ரொம்ப ஹெவியா இருந்ததுனால. சோ இந்த ஆப்பச்சட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஆப்பம் ஊத்துறதுக்கு ரொம்பவே வந்து பிளெக்சியா இருக்குங்க. சோ இதை நீங்க வந்து ஆப்பச்சட்டியா மட்டும் இல்லாம இது வந்து ஒரு குட்டி கடாயாவும் நீங்க இதை பயன்படுத்திக்கலாம். கொஞ்சமா ஏதாவது பொரியல் செய்றீங்க அப்படின்னாலும் இது நீங்க வந்து பயன்படுத்திக்கலாங்க. சோ ஆப்பச்சட்டி 8 இன்ச் இருக்கிற ஆப்பச்சட்டி, அதே மாதிரி பிளாட் பேஸ் இருக்கிற கடாய். சோ இது நல்லா ஹெவியா இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருந்த காம்போல என்னாச்சுன்னா நம்ம 11 இன்ச் கடாய் கொடுத்திருந்தோம். 11 இன்ச் கடாய் அப்படின்றது ஒரு 5 பேர் இருக்கும் வீட்ல அப்படின்னா அந்த கடாய் சூப்பரா இருக்கும். ஏதாவது கிரேவி செய்யணும் அப்படின்னா கறி குழம்புலாம் அதுல வச்சோம்னா சூப்பரா இருக்குங்க. சோ இந்த கடாய் வந்து பாத்தீங்கன்னா அதோட கொஞ்சம் லெஸ் வெயிட். நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க, கடாய் ரொம்ப ஹெவியா இருந்ததுங்க மேம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சோ அதுக்காக வேண்டிதான் இந்த காம்போ லிஸ்ட்ல இந்த கடாய் போட்டிருக்கோம். பிளாட் பேஸ்ல இருக்கிற கடாய் 10 இன்ச் வரை இந்த கடாய்ங்க.
சோ இந்த கடாய் வந்து நமக்கு காம்போ 4ல வருது. பிளாட் பேஸ் கடாய் வித் ஆப்பச்சட்டி 8 இன்ச். நம்ம இரும்பு பாத்திரம் தானே அப்படின்னு இதை சாதாரணமா நம்ம நினைச்சிட வேண்டாம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படிங்கும் பொழுதோ இல்ல அலுமினியம்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஹீட் அதிகமாகும் பொழுது அது வந்து உடம்புக்கு தொந்தரவு விளைவிக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து வெளியிடுது அப்படின்றது நிறைய நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. சோ இந்த மாதிரி அதாவது அயன் நம்ம செய்யும் பொழுது நமக்கு அயன் தான் வெளியில வருது. அயன் வெளில வரும் பொழுது நமக்கு உடம்புக்கு நல்லதுதான். சரிங்களா? ரெகுலரா அதுல சமைக்கிறது பிரச்சனை இல்லையா அப்படின்னா ரெகுலரா சமைக்கும் பொழுது நம்ம வீட்ல எல்லாத்துக்குமே அயன் கண்டென்ட் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு நம்ம ரெகுலரா சமைக்கலாம். இல்லைன்னா வாரம் ஒரு 3 தடவையாவது இதுல நீங்க சமைக்கும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கும். குட்டீஸ்க்கு நீங்க சமைச்சு கொடுக்கும் பொழுதும் சரி. அதே மாதிரி நீங்க வந்து இப்போ தோசைக்கல் வச்சுட்டீங்கன்னா நீங்க எப்படி ரெகுலரா நீங்க யூஸ் பண்ணுவீங்க. சோ அதனால உங்களுக்கு அயன் கண்டென்ட் அங்கேயும் உங்களுக்கு மிக்ஸ் ஆகி உங்களுக்கு ஃபுட்ல உங்களுக்கு சேர்ந்துருங்க. சோ இது நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா நார்மலா நம்ம ஒரு சாதாரண ஒரு பாத்திரமா இல்லாம நாட்கள் கணக்குல யூஸ் பண்ணாம வருட கணக்குல யூஸ் பண்ணாம ஜெனரேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடியதுதான் வந்து இந்த காஸ்ட் அயன். கொஞ்சம் கொஞ்சமா பழசாக இதோடைய குவாலிட்டி ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் போகும். புதுசா இருக்கும் போது நார்மலாவே காஸ்ட் அயன்ல என்ன நடக்கும் அப்படின்னா அயன் கண்டென்ட் கொஞ்சம் ஜாஸ்தியா உணவுல கலக்கும். கொஞ்சம் பழசாக அயன் கண்டென்ட் நார்மலைஸ் ஆயிடும், கொஞ்சம் கம்மியா வந்து கலக்க ஆரம்பிக்கும். சோ அதுதான் இதோடைய பெனிஃபிட். கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு வீட்லயுமே இப்ப காஸ்ட் அயன் வைக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. சோ ரொம்ப அழகாவும் இது வந்து இருக்கும். இந்த ஆஃபரை கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க. சோ இப்ப இது ஒவ்வொரு காம்போவும் என்ன வெயிட் வருது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வரோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா 3 பிட் இருக்கிற தாப்பா பேன். இது நமக்கு 1 கிலோ 715 கிராம் வந்து வருது. சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பனையாரக்கல் எவ்வளவு வருதுன்னு பாத்துடலாம். இது 1 கிலோ 880 கிராம் வருதுங்க. சோ இந்த ரெண்டும் சேர்த்துன அதாவது இந்த காம்போவுடைய மொத்த வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 3.5 கிலோ வருது. 3,600க்கு ஒரு 5 கிராம் கம்மியா இருக்குங்க. இதுதான் காம்போ நம்பர் 1. அதே மாதிரி இந்த பனையாரக்கல் வந்து பாத்தீங்கன்னா இது அடுப்புல வைக்கும்போது நொடிக்குமா அப்படின்னு ஒரு சில டவுட் கேட்டிருந்தீங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரிங் இருக்குங்க. சோ ரிங் இருக்கிறதுனால உங்களுக்கு நொடிக்காது. நீங்க அழகா அது வச்சீங்கன்னா டக்குன்னு நின்னுக்குங்க. சோ அந்த பயம் உங்களுக்கு தேவையில்லை. ரெண்டும் சேர்த்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 3 பிட் இருக்கிற ஊத்தாப்பம் தவா பிளஸ் 12 பிட் இருக்கிற பனையாரக்கல் காஸ்ட் அயன் ப்ரீ சீசன்டு ரெண்டும் சேர்த்து இந்த காம்போ 1 விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இந்த காம்போ 1 வெறும் 1549 ரூபாய் மட்டுமே. ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் மட்டும்தாங்க இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. சோ நம்ம அடுத்த காம்போடைய வெயிட் பார்த்துடலாம். மை ஆல் டைம் ஃபேவரட் ஃபிஷ் ஃப்ரை பேன் 1 கிலோ 100 கிராம் வருதுங்க. நம்ம 11 இன்ச் இருக்கிற டபுள் ஹேண்டில்டு தோசை தவா 1 கிலோ 930 கிராம் வருது. சோ இப்ப ரெண்டும் சேர்த்து பாத்தீங்கன்னா 3 கிலோ வருதுங்க. 3 கிலோ 25 கிராம் வருது. சோ இதோட பிரைஸும் வந்து 1549 ரூபாய் மட்டுமே. டபுள் ஹேண்டில் 11 இன்ச் ப்ரீ சீசன்ட் காஸ்ட் அயன் தோசை தவா அண்ட் ப்ரீ சீசன்ட் ஃபிஷ் ஃப்ரை பேன். இந்த காம்போ 1549 ரூபாய் மட்டுமே. அடுத்த காம்போ 3ல நம்ம ஸ்கில்லெட் உடைய வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோ 515 கிராம் வருது. டீப் கடாய் 2 கிலோ 140 கிராம்ங்க. ரெண்டும் சேர்த்துன வெயிட் வந்து நமக்கு 3 கிலோ 655 கிராம்ங்க. சோ இந்த காம்போவுடைய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1849 ரூபாய் மட்டுமே. நிறைய ஆன்லைன் சைட்ஸ்ல இந்த டீப் கடாய் இல்லையா, சோ இந்த டீப் கடாய் மட்டுமே நமக்கு 1500 ரூபாய்க்கு மேலதான் வரும் மினிமம் நான் சொல்றேன். சோ இது ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு வெறும் 1849 ரூபாய்க்கு வருது. சோ இந்த 4வது காம்போ ஆப்பச்சட்டி இருக்கிற காம்போ. ஆப்பச்சட்டி 1 கிலோ 355 கிராம்ங்க. பிளாட் பேஸ் கடாய் 10 இன்ச் 11 இன்ச் இல்ல 10 இன்ச் 2 கிலோ 720 கிராம் இருக்கு. சோ ரெண்டும் சேர்த்து 4 கிலோ 75 கிராம் இருக்குங்க.
சோ இந்த காம்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 1949 ரூபாய் மட்டுமே. சோ இந்த மாதிரி நமக்கு நச்சுன்னு 4 காம்போ ஃபார் விநாயகர் சதுர்த்தி. மிஸ் பண்ணிடாதீங்க. காம்போ நம்பர் 1 நமக்கு 1549 ரூபாய், காம்போ 2 1549 ரூபாய், காம்போ 3 1849 ரூபாய், காம்போ 4 1949 ரூபாய். சோ கம்ப்ளீட்டா இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பெஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்டா கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே அக்ரோ ஷாப் இன்ட்ரோடியூஸ் பண்ண காம்போஸ். இதெல்லாம் கண்டிப்பா இந்த ஆஃபரை நீங்க பயன்படுத்திக்கோங்க. விநாயகர் சதுர்த்தி நல்ல ஆரோக்கியமான சதுர்த்தியா அமையட்டும். இந்த மாதிரி நிறைய ஆஃபர் வீடியோ நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணி வச்சுக்கோங்க. யாருக்காவது அனிமியா இல்ல ரொம்ப ரத்த சோகையால கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, எப்பயுமே சோர்வா உட்கார்ந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பர்டிகுலரா லேடிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நான் நித்யா, அக்ரோ ஷாப்பில இருந்து. நன்றி.